ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி பீஸ் பாஸ்தா பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி காஞ்சதே இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்ம பீஸை வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரைன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற ஆனியனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கூட கேப்சிகம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பீஸும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியிலையும் அந்த மசாலா கூட கேப்சிகம் அப்புறம் பட்டாணி போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி ஒரு திக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீக்ரெட் மசாலா இது வந்து பாஸ்தா மசாலான்னு கேட்டாலே கடைகளில் கிடைக்கும். இந்த மசாலாவை ஃபைனலாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.